போட்டு கொடுத்தாலும் தெரியலையே. போட்டு கொடுத்தவ மட்டும் என் கையில சிக்கனா அவளை தலை வேற மூண்ட வேற ஆக்கிப்படுவேன். ஏ ரம்யா, என்னாச்சு? இப்படி மூஞ்சி மோரையெல்லாம் பியாத்து கிடக்க? ஏடி, எங்கேயாவது கீழே விழுந்துட்டியா? என்னன்னு சொல்லு. அக்கா, பேதில ஒரு மனுஷன் என்னை அடி அடின்னு அடிச்சு என் மூஞ்சி மோரையெல்லாம் வீங்க வச்சுட்டாருக்கா. என்னடி சொல்ற? உன் புருஷனை அடிச்சது என்னத்துக்கு? ஏய், நீ ஏதாவது தப்பு பண்ணியா? என்னத்துக்கு அடிச்சாரு? அத கேளுங்கக்கா. முதல்ல இவளெல்லாம் அடிக்கிறதோட விட்டனே, அதுதான் தப்பு. போட்டு வெளு வெளுன்னு வெளுத்து அவ ஆத்தா வீட்டை பக்க அனுப்பி இருக்கணும். என்ன தம்பி சொல்ற? என்ன பண்ணுனா? ஏன் இப்படி மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்க? என்ன பண்ணனா கேட்டியே? இத வாங்கி பாருங்க. எங்க அக்கா இப்பதான் வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்ப சொல்லி அனுப்பி இருக்கு. இங்க பாருங்க. எங்க அக்கா சொன்ன பிறகுதான் எனக்கே விஷயம் தெரியும். இவளுக்கு பேரம்பேத்தி கண்டாச்சு. இப்ப போடுற துணிமணியா இது? இந்த துணிமணியை போட்டுக்கிட்டு இவ வசந்தி எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு பீச் பங்களால போய் நின்னு ஆட்டம் ஆடி இருக்காளுங்க மலை மலைன்னு. எவனாவது பார்த்தா வீடியோ எடுத்து நெட்ல போட்டு என்ன அசிங்கப்படுத்தி இருப்பான். இது என்ன கூத்து? இது யாரு போட்டு எடுத்தா? அக்கா போட்டோ எடுத்ததுலாம் இருக்கட்டும். எங்க அக்காவை இருக்க போய் எனக்கு அனுப்பி இருக்கு. மத்தவனா இருந்தா இந்நேரம் இவ்வளவு போட்டிருக்க துணிமணிக்கு வீடியோ எடுத்து நெட்ல போட்டிருப்பான். சினிமா நடிக்க போறாளாம்ல, சினிமால என்ன ஏதுன்னு விசாரிங்க. அதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். ஊமக்கொரத்தி மாதிரி இருந்துகிட்டு எப்ப வந்தா போட்டோ எடுத்து இந்த மனுஷன் காட்டி இவர் கோவத்தை மொத்தத்தையும் கிளப்பி இருக்காளே. பேதியில போவா, அவ மட்டும் என் கையில சிக்கட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. சம்மந்தான் கட்டாச்சு, பேரம்பேத்தி வந்துட்டு இப்ப போடுற துணிமணியாட்டி இது அந்த நெட்டவழி கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி எல்லாம் போட்டுட்டு அலைஞ்சா இந்த மனுஷனுக்கு கோவம் வருமா வராதா? ஏன்டி இப்படி எல்லாம் பண்ணிட்டு அலைதியே? எங்களுக்கும் எந்த ஆசையும் இருக்க கூடாதா? ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? ஏக்கா, உனக்கு வயசு ஆயிட்டு, எங்களுக்கு சின்ன வயசு தானே. நாங்க ஆசைப்பட்டதை கூட செய்ய முடியலனா அப்புறம் என்ன இருக்கு? ஏக்கா, அந்த சத்யஸ்ரீ இல்ல நம்ம ஊருக்கு வந்ததுல இருந்து எங்களை நடிக்கிறதுக்கு வாங்க அழகா இருக்கீங்கன்னு சொன்னா. அதனால சரி வெயிட்ட குறைப்போம், டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு ஆடணும். அத இவ அக்காக்காரி வந்து போட்டு கொடுத்துருக்கா. தம்பி, நீயும் வேலைக்கு போயிருக்க, 24 மணி நேரமும் அவ வீட்டுல தான் கிடக்கா. அவ சொல்றதும் நியாயம் தானே. அவளுக்கும் துணிமணி எல்லாம் போடணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஆசை இருக்காதா? அதனால ஏதோ போட்டிருப்பா. அதை தப்பா நினைக்காத. ஏன் தம்பி, அவ ஆசைய அவ யார்கிட்ட போய் சொல்லுவா? நீயும் கராரா இருக்க, அதனால அவ்வளவு கூட சேர்ந்து ஏதோ போட்டு மனசுக்கு ஏத்த மாதிரி சந்தோஷமா டான்ஸ் ஆடி இருப்பா. அதெல்லாம் பெருசுப்படுத்தாத. மத்த புருஷ மாதிரியா நான் நடந்துக்கிறேன். அவ கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறேன். அவளுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் செய்யறேன். அவ வீட்டுல என்னெல்லாம் போட்டாலும் நான் எதுவும் கேட்கறது இல்ல. ஊர்ல போய் ஊருக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு இப்படி போட்டுக்கிட்டு ஆடுனானா நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா இவ தான் வந்து குமரி குமரி அழுவா. அவன் சொல்றதும் நியாயம் தானே. 4 செவத்துக்குள்ள துணிமணிய போட்டுட்டு போனா ஒண்ணும் தெரியாது. அவ நடிக, ஆனா நமக்கு ஏதாவது சின்ன அசிங்கன்னா கூட நம்மளால தாங்கிக்க முடியாது. இப்ப போய் உனக்கு நடிக்கணும்னு ஆசை வந்திருக்க, என்னத்துக்கு? உனக்கு என்ன குறை? எல்லாத்தையும் தான் அவன் செய்யறான்ல. ஆமாக்கா, செய்தாரு, எல்லாத்தையும் செய்தாரு. ஆனா என்ன 24 மணி நேரமும் அவருக்கு அடிமையா தானே வச்சிருக்காரு. இவர் வந்த உடனே காப்பியை போட்டு கொடுக்கணும், தோசையை சுடணும், சாம்பார் வைக்கணும், சட்னி வைக்கணும், சோத்த பொங்கணும், பாத்திரத்தை தேய்க்கணும். இப்படித்தானே என் பொழப்பு ஓடுது. ஏன் கொஞ்ச நாள் நானும் எனக்கு விருப்பப்பட்டதை செய்யலாம் தானே. அதை செய்யறதுக்கு ஏன் தடைப்படுதாருன்னு கேளு. கேட்டி, எல்லா பொண்டாட்டி மாரும் புருஷ மாரு உழைச்சிட்டு வந்தா அவருக்கு சோறு பொங்கி கொடுக்கறது எல்லா வேலையும் செய்யறது சகஜம் தானே. இதுல என்னட்டி இருக்கு? உன்னை அந்த மாதிரியா வச்சிருக்காரு. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? சின்ன வயசுல நான் எப்படி நாட்டியம் ஆடுவேன் தெரியுமா? அப்படி ஆடுவேன். ஸ்கூல்ல எதுலனாலும் நான் தான் முத பிரைஸ் வாங்கிட்டு வருவேன். எங்க அம்மா என்ன பரதநாட்டியம்லாம் கத்துக்க வைக்கணும்னு சொல்லிச்சு. ஆனா அதுகிட்ட இயலாம என்னை எங்கேயும் அனுப்ப முடியல. இப்போ இவ்வளவு கூட சேர்ந்து சினிமால நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. சரி, கொஞ்ச நேரம் அவ கூட மனசு விட்டு சேர்ந்து ஆடி பாடுவோன்னு பாடுனேன். இதுல என்ன தப்பு இருக்கு? எக்கா,
சினிமால நடிக்கிறதெல்லாம் தப்பா? நீ சொல்லு. டி, அதெல்லாம் நடிக்கிறது தப்பு கிடையாது. அது அவங்க விருப்பத்தை பொறுத்தது. ஆனா இப்ப உனக்கு நடிக்கிற வயசா? பேரம்பேத்தி கண்டாச்சு. அடுத்தால சின்ன பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும். நீ இப்ப என்னத்துக்கு இப்படி நடிக்கிற ஆசைய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அலையிற? நீ வீட்டுல பாட்டை போட்டு ஆடு. உன்னை என்ன அவன் வேண்டாம் நான் சொல்ல போறான்? ஆமா, வீட்டுக்குள்ள ஆடுறதுக்கு நான் என்ன கிறுக்குச்சியா? ஏக்கா, நான் கை நிறைய சம்பாதிச்சா வேண்டாம் இருக்கு. இந்த ஆளுக்கு பொறாம. எங்க நான் இவரோட ரொம்ப சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவேன். எல்லாரும் என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு வந்து காத்து கிடப்பாங்கன்னு, எல்லாரும் என்ன பாக்குறதுக்கு வந்து வரிசையில நிப்பாங்கன்னு பொறாமப்பட்டுக்கிட்டு என்ன எதுக்கும் சேரக்கூடாதுன்னு சொல்லி இப்படி தடை போட்டுட்டு இருக்காரு. நீ என்னன்னா அது புரியாம இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அக்கா, இந்த அரக்கிற்கு என்னதான் பேசுறான்னு? அம்மா இரு தம்பி, அவ ஏதோ கோவத்துல இருக்கா. இப்ப எதுவும் பேசினா சரிப்படாது. அப்புறமா பேசிக்கலாம், விடு. இவ மண்டையில உரைக்காதுக்கா, இவ மண்டையில உரைக்காது. எங்கேயாவது போய் அசிங்கப்பட்டுட்டு வந்து அதான் திருந்துவா. எக்கா, இந்த வயசுல இவளுக்கு நடிக்கணும்னு ஆசை வந்திருக்கு. அதுவும் இவகிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு எல்லாவனும் வந்து காத்து கிடப்பானா. பாத்தியா திமிர என்ன பேச்சு பேசுறான்னு? இவன் நடிக்க போனா நான் பொறாமப்படுவானா? எக்கா, இதெல்லாம் குடும்பத்து பொம்பளைக்கு சரிப்படுமா? அத சொன்னா கேட்க மாட்டேங்கிறா பாரு. சரி விடு தம்பி, கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுவோம். இப்ப உடனே பேசினா அவ எதுக்கு சரிப்பட மாட்டா. கொஞ்ச நேரம் அமைதியா விடு, அப்புறமா பேசிக்கிடுவோம். நீ அப்புறமா பேசினாலும் இப்புறமா பேசினாலும் இதுதான். உன்னை மாதிரி என்னையும் நினைக்காத. எடி, முதல்ல வாயை முடிக்கிட்டு போய் வேலையை பாரு. அப்புறமா பேசிக்கலான்னு சொல்றேன்ல. முந்திரி கொடுக்க மாதிரி எல்லாத்தையும் பேசிட்டு இப்படி அடிய வாங்கி மூஞ்சி முறைய பேத்துக்கிட்டு நிக்கிற. ஆமா, எல்லாத்துக்கும் என்னைய குறை சொல்லு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த நெட்ட வழி தானே. அவளை போய் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் இருக்கு தம்பி, இப்ப எதுவும் பேசாத, அப்புறமா பேசிக்கலாம். சரிக்கா. இல்லையா என்ன முறைச்சு முறைச்சு பாக்குறது? அதான் அடிச்சு என் மூஞ்சி முறையெல்லாம் பேத்து வச்சுட்டேன்ல. போய் காப்பியை போடும். இன்னைக்கு சோத்த நீர் தான் பொங்குதேரு. நான் ஒரு வேலை செய்ய மாட்டேன். ஆமா, இல்லனாலும் அப்படியே அறுத்து தள்ளிருவே. எப்பா, இதுதான் சாக்குன்னு 4 நாள் உட்காந்து திங்கணும். இந்த ஆளை மாங்குன்னு வேலை வாங்கினாதான் என் மனசு ஆறும். எம்பிட்டு நேரம் காத்து கிடக்கும். இந்த பேதியில ஒரு பஸ் வரவே இல்லையே. இந்த பேல ஆட்டோவை கொண்டுட்டு வான்னு சொன்னேன், அவனும் வரல. ஒத்தேல ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதா இருக்கு. என்ன செய்ய, எல்லாம் நம்ம நேரம். பார்வதி அக்கா, இங்கேயா உட்காந்துருக்க? ஊரு பூரா ஒன்னு தேடிட்டு வரேன். கும்பிட போட தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இங்கே வந்து உட்காந்துருக்க. அதெல்லாம் சரி, 1 ரூபாய் என்கிட்ட இல்ல. கடனை மட்டும் கேட்டுறாத. நானே கண்ணாஸ்பத்திரிக்கு ஒரே மண்டக்கணமா இருக்கு, கண்ணாடியை மாத்தணும்னு போய்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் கேட்கல. உன்கிட்ட காசு கேட்க தான் வரவளாக்கும். நான் ஒரு முக்கியமான விஷயத்த உன்கிட்ட பேசுறதுக்கு உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன். அப்படி என்ன விஷயம்? ஓ மருமகாரி சினிமாவில் நடிக்க போறாளாமே, விஷயம் உனக்கு தெரியுமா? என்ன சொல்லுத? சினிமாவில் நடிக்க போறாளா? அந்த கிறுக்கு சிறுக்கி இப்படிதான் என்னத்தையா சொல்லிட்டு அலைவா. அவ சொல்றதுலாம் காதுல வாங்காத. அண்ணாங்கட்டி, அவ சொல்றத நான் காதுல வாங்குறேனா? விஷயத்த நேர்ல பாரு, அப்பதான் உனக்கு புரியும். அவ மட்டும் இல்ல, இந்த ரம்யா, அந்த வசந்தி எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு அலைதாளுவோ. குத்தாட்டம். குத்தாட்டம் போடுதாளா? இவளுக்கு எங்க நேரம் இருந்துச்சு? பெத்த பிள்ளைய பாக்குறதுக்கு நேரம் இல்ல. பள்ளிக்கூடத்துல போய் கூட்டு வர சொன்னா எனக்கு வேற வேலை இருக்குன்னு போறவா குத்தாட்டம் போட்டுட்டு அலைதாளா? என்னது வச்சிருக்க காட்டு? அட பேதியில ஓவா, கெடுத்தாள கேட்ட. இது என்ன துணிமணி? இத போட்டுட்டு எங்க போய் இப்படி ஆடுனா? மானத்தை வாங்குறதுக்குன்னு வந்து வாச்சிருக்காளே. என்ன உமா, இது எங்க நடந்துச்சு? உனக்கு எப்படி இந்த போட்டா கிடைச்சிச்சு? ஏய், எங்க என்னன்னு சொல்லு. என் வாயவே பாத்துக்கிட்டு இருக்க. அண்டா, இதுதான் துருப்பு சீட்டு. இத பத்திரமா வச்சு அந்த வசந்தி புருஷன்டையும் காட்டணும். ஏன் உன் மருமவக்காரி லட்சணத்தை ஊரே காரி மோரையில துப்ப போகுது. 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு இப்பதான் ஆட்டம் போடுதாளுவோ ஆட்டம். இவ்வளோ வயசுக்கு இதெல்லாம் தேவையா? சரி, ஓ மருமவக்காரியாவது வயசுல குறைஞ்சவா. ஆனா இவ்வளோ 2 பேரும் பேரம்பேத்தி கண்ட பிறகு இப்படி துணிமணியை போட்டு சிங்குச்சான் சிங்குச்சான் சினுக்குச்சான் ஆடிட்டு கிடக்காள்வளே. இவ்வளோளுக்கு இது தேவையா? அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி அரைக்குற துணியை போட்டு ஊர் பூரா நாட்டி ஆடிக்கிட்டு திரிவா. என்னமோ இவ பெரிய என்னமோ சொல்லுவாவள, அது என்னது என்னமோ டான்சர்னு. இவளுக்கு அப்படி ஒரு நினைப்போ
இன்னைக்கு இருக்கு என் மவன்காரன்ட்ட சொல்லி இவ குரக்காலையும் ஒடிக்கிறனா இல்லையான்னு பாரு. சினிமால நடிக்க போறாளுவா? சினிமால என்கிட்ட திமிரு இருந்தா இப்படி அலைவாளுவோ? கொஞ்சம் கூட மானம் ரோசம் வெக்கம் எதுவும் இல்ல. பிள்ளை பெத்தவளுவளுக்கு என்ன ஆட்டம் வேண்டி கிடக்கு? இவ்வளவு காலை ஒடிச்சு வீட்டுல போடு. என் தம்பிக்காரன்ட்ட இப்பதான் காட்டி சொன்னேன். இப்போ உன்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன். அடுத்தால இந்த வசதி புருஷனை பார்த்து சொல்லணும். ஏதில அவளுக்கு எம்பிட்டு திமிரு. ஒரு வேலை சொன்னா செய்ய மாட்டுக்கா. சோறுகறி ஆக்காம உப்பள்ளி போடட்டா, குழம்புல அதள்ளி போடட்டா, இதள்ளி போடட்டான்னு தெரியவா. இப்போ இப்படி துணிமணியை போட்டுட்டு தெரியறாளே, அப்ப எம்பிட்டு இருக்கு அவளுக்கு. ஆமா பார்வதி, இப்பவே போய் அந்த வசந்தி புருஷன்ட்ட சொல்றேன். அவ காலை ஒடிச்சாதான் அடங்குவா. அவ மருமவளாது, சின்ன வயசு. அவ ஆடி இருந்தா கூட மனசு ஆறி இருக்கும். இவளுக்கு கிழட்டு முதிக்கு இது தேவையா? எல்லாம் சொல்லு. பாப்பா ஊரு நார் அடிச்சிருவாள் போல இருக்கே. முதல்ல போய் என் மவன் கரண்ட சொல்றேன். கண்ணு ஆஸ்பத்திரியாது மண்ணா கட்டியாது, அப்புறம் பாத்துக்கலாம். சரி பார்வதி, நீனும் போய் சொல்லு. நானும் வசந்தி புருஷனை பார்த்து சொல்லிட்டு வரேன். சரிக்கா.